சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சொல்லுங்க. இப்பதான் வகுப்பு முடிஞ்சுது. சொல்லுமா. காலையில பேசினீங்க தானே? சரி சரி சரி. ஆமாங்க, ஆமாங்க. பரவாயில்ல. ரொம்ப ஆமாங்கய்யா. நுட்பமா கவனிச்சுட்டு வர்றீங்க. கவனிங்க. ம் ம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. இது நீண்ட காலமா செஞ்சாதான் இது புரிந்து கொள்ள முடியும். ம். சரிங்கய்யா. எல்லா நோயும் இது ஒரு மருத்துவம். இயற்கையா இருக்கிற ஒரு மருத்துவம் இது. இதை வந்து சாதாரணமா யாரும் நினைக்க கூடாதனாலதான் நினைக்க கூடாது சாதாரணமா யாரும். சரிங்கய்யா. நம்ம நீண்ட காலம் வாழ்வதற்கான தொடர் பயிற்சி இது எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டாவது பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் 12 ஆண்டு சொல்றது கேட்கணும். இது அடிப்படை. ஓகேங்கய்யா. ஆமா. அப்பதான் இது வந்து செய்ய முடியும். ஏன்னா இது வந்து நோய் வந்தா தனக்குத்தானே எப்படி குணமாக்குற 7ஆம் அறிவு. அதாவது நோய் வந்து விட்டால் தனக்குத்தானே குணமாக்குற 7ஆம் அறிவு தான். ஆக இப்போ நாம வந்து 5ஆம் அறிவிலும் 6ஆம் அறிவிலும் இருக்கிறோம். அதுல குணமாக்க முடியாது. அதாவது நோய் வந்துட்டா ஏன் குணமாக்க முடியாதுன்னா, உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு நோயை குணமாக்க முடியாது. சரிங்கய்யா. இப்ப எல்லாரும் மருத்துவமனைக்கு போறாங்க இல்லையா? யாரும் நோய் நல்லா இருந்து வரலாறே இருக்காது. யாரும் நோய் நல்லாகாது. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஏன் நல்லாகாதுங்கிற காரணம் அவங்க மன ரீதியாக உடம்பை கெடுத்துக்கிறாங்க. மன ரீதியாக சாப்பிட்டு ரத்தத்தை மன ரீதியாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்க. ஆனா கெட்டு போறது என்னமோ உடம்பு தான். ஆமாங்கய்யா. கெட்டு போற உடம்பு போய் மன ரீதியா சாப்பிடறத வச்சு எப்படி குணமாக்கும்? இது ஒரு பக்கம் கெட்டு போச்சு. ஒரு பக்கம் மன ரீதியா சாப்பிட்டு இருக்கீங்க. மன ரீதியா சாப்பிடறதுனால உடம்பு கெட்டு போகுது. நீங்க மனதுக்கும் உடம்புக்கும் சேர்ந்து வைத்தியம் பண்றது விட்டு போட்டு நீங்க உடம்புக்கு மட்டும் வைத்தியம் பண்றது எப்படி? தப்பு. அப்ப உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதவங்கள்ட்ட போய் தான் வைத்தியம் பார்க்கறாங்க. அதனாலதான் பிரிட்டிஷ் மருத்துவம் தோல்வி அடையுது. பிரிட்டிஷ் மருத்துவம் அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் மருந்துக்கு கிடையாது. சரிங்கய்யா. இது அறிவியல் உண்மை. இன்னைக்கு கண்முன்னாண்டு பார்க்கல. யாராவது எல்லா வகையான உணவும் சாப்பிட்டு எனக்கு நோய் நீங்கிச்சு அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? நான் இத்தனை உணவு சாப்பிட்றேன் எனக்கு நோய் நீங்கிடுச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த நோய் இருக்கிற ஆமா எல்லாரும் நோயாளியா இருக்காரும் அந்த ஆகாரத்தின அதாவது சாதாரணமா இருக்கணும் அதே உணவு பழக்கத்தில் இருப்பான். நோயில் இருக்கிறவனும் அதே உணவு பழக்கம் இருப்பான். உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. சரிங்கய்யா. அதானே? அதனாலதான் நோய் நல்லாக மாட்டேங்குது. ஆனா மனம் என்பது வேறு, உடல் என்பது வேறு. அதனாலதான் எல்லாருமே வந்து உணவு பழக்கத்தை அந்த 7ஆம் நிலைக்கு போகின்ற பொழுது தூய்மை செய்கின்ற பொழுது உணவை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க. உணவை பத்தி கடுமையா ஆமா எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வணிக நோக்கம் இருக்கிறவன் உணவு நல்லதுன்னு பேசுவான். வணிக நோக்கம் இருக்கிறவன் உணவு நல்லதுன்னு பேசுறாங்க. ஆமா எங்க அப்படி சொல்றவன் நோய் குணமாக்கி காட்டுறது குணமாக்க தெரியாது அவனுக்கு. ஏன்னா அவனும் அந்த உணவு பழக்கத்தில் இருக்க அந்த அடிமைதான். உணவு பழக்க அடிமைதான் அவன். எவனால நோய் குணமாக்க முடியலையோ யாருனால நோய் குணமாக்க முடியோ அவன் வந்து அந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன் அர்த்தம். அந்த அடிமையானிட்டு போய் உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன் போய் இந்த அடிமை போய் கேட்குது. இந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன் போய் யார்கிட்ட போய் கேட்குது? உணவு பழக்கம் அடிமையா இருக்கு போய் அந்த அடிமைட்டு போய் அடிமை எப்படி விடுதலை அடைய முடியும்? உண்மைதாங்கய்யா. அதனாலதான் அலோபதி மருத்துவம் வந்து அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான், அவசரத்துக்கு மட்டும்தான், வெளிக்காயங்களுக்கு மட்டும்தானே தவிர உள்காயங்களுக்கு அலோபதி மருத்துவம் பொருந்தாதுங்கிறது மருத்துவர்களுக்கே தெரியும். சரிங்க. அது வியாபாரம் ஆயிடுச்சுங்காட்டி அது ஒண்ணும் பண்ண முடியாது. வியாபாரம் ஆயிடுச்சு. ஆமாங்க. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. புத்தகத்தை நீங்க வாங்கி பலமுறை படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சிருக்கேங்க. ஆமா. அதுல முக்கியமா எது உங்களை ரொம்ப இது வந்து ஒரு விஞ்ஞான நூல், அறிவியல் நூல். இந்த அறிவியலை வந்து நீப்பிக்கணும், எல்லாரும் மருத்துவரா மாறணும். இதைதான் தொழிலா செய்யணும். இதை தொழிலா கொண்டு வர்றதுனாலதான் நம்ம இந்த தொழிலா இப்ப நான் இதை தொழிலா செஞ்சுட்டு இருக்கறதுனாலதான் கட்டணம் வச்சிருக்கிறேன். நன்கொடை எல்லாமே நன்கொடை எல்லாமே எங்கிட்ட வரவே முடியாது யாருமே. சரிங்க. இல்லைங்க, இது வந்து அவங்கவுங்க குடும்பத்தை முதல்ல நோய் இல்லாம வச்சுக்கிட்டாதாங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழ முடியும். முதல்ல அதுக்கு கரெக்ட் தான். அதுக்கு வழி தெரியும். அதுக்கு வந்து அதுக்கான கலைகள் தெரியணும், அதுக்கான மருத்துவம் தெரியணும், அதுக்கான கல்வி வேணும் இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த கல்வி எல்லாருக்குமே இல்ல, கல்வி எல்லாருமே கத்துக்கிறாங்க. ஆனா வந்து முறையான கல்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நோய் வருது. அதுதான் இயற்கை கல்வி. இதுதான் இயற்கை கல்வி. இதை இயற்கை ரகசியத்தையே புரிந்து கொள்ளுது. இந்த இயற்கை இப்ப வெங்கடேசன் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வெங்கடேசனே வந்து 98 கிலோ கடுமையான நோயில 10-15 நோய் இருந்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இது உண்மைன்னு கண்டுபிடிச்சு அவர் தன்னை ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணி உடம்ப கரைச்சி எடுத்து 8 வருஷம் 7 வருஷம் கரைச்சி எடுத்து
அந்த ம் கெட்டுப்போன சதையை பூரா கரைச்சிடுது. கெட்டுப்போன உப்பு நீர், அதிகப்படியான உப்பு நீரும் தேவையான இடத்துல இருக்கிறதா நீக்கப்பட்டு, தேவைയുള്ള இடத்துல ம் மட்டும்தான் அந்த உப்பு நீர் இருக்கணும். மற்ற இடத்துல எல்லாம் நீக்கப்பட்டு, அது 30 கிலோ கரைச்சு ம் கடைசியில உண்மையா நிலைக்கு வர அதுக்கப்புறம் உடம்பு இளைக்கவே இல்லை, பசித்தாக அமைதி ஆயிடுச்சு. ஓகேங்க. இதுக்கே 6 மாசம் 1 வருஷம் ஆயிருக்கு. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ம் 15 வயசுல சிந்திக்க ஆரம்பிச்சு 55 வயசுல தான் செய்யறாரு. அப்ப அது வந்து அவரோட சூழ்நிலைகள், குடும்பம், அது உண்மை அவரோட இல்ல, வேலை அது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நாளா இருக்கு. ஏன்னா ஆ திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆ அந்த சொற்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது, சொற்களை புரிந்து கொள்ளவே ஆமாங்க. முடியாது. அப்ப திருமந்திரத்தை எப்படி ம் புரிஞ்சுக்க போறீங்க? 15,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற மையன், ஐந்திர வல்லமை, இதெல்லாம் கடுமையான பழந்தமிழ் நூல்கள், பல கல்வெட்டு மாதிரி எழுத்து இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? அப்படி இருந்தாதான் அது அப்படி கண்டுபிடிச்சுதான் வெங்கடேசன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அது ம் ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் டெக்கரேட், அதுதான் அடிப்படை. ஆமாங்க. அவரு தான் அறிவியலா வந்து எப்படி இருக்குது, அதாவது அறிவியல் அடிப்படையில் ஃபாஸ்டிங், அறிவியல் அடிப்படையில் அதாவது ரேஷனல் ஃபாஸ்டிங், பகுத்தறிவு அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் நோன்பு எப்படி இருப்பது. அப்போ அந்த அறிவை வைத்துக் கொண்டு நோன்பு இருக்கு. அப்ப எப்ப எப்படி நோன்புன்னு எப்படி இருக்கணும்? 12 மணி நேரம் நோன்பு, 1 மணி நேரம் நோன்பு, 4 மணி நேரம் நோன்பு, 27 மணி நேரம் நோன்பு, ம் 36 மணி நேரம் நோன்பு, ம் 48 மணி நேரம் நோன்பு, இப்படி சொல்லிட்டே இருப்பாரு. ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் முறிக்கணும், இப்ப நான் வந்து இப்ப முறிக்கணும். நான் வந்து எப்படின்னா, நான் சாயங்காலம் ஒரு 6, 7 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டேன்னா, மறுநாள் காலையில ஒரு 10 மணிக்கு மேல தாங்கய்யா சாப்பிடுறேன். அதான் அந்த அதான். மாரி ம் ஆமாங்கய்யா. அப்படி கொண்டு வந்துகிட்டு இருக்கேங்கய்யா. இல்ல. அப்பதாங்கய்யா தூக்கமும் கொஞ்சம் நல்லா வருது. ம் ம். தூக்கமும் கொஞ்சம் நல்லா வருது. டிஸ்டர்ப் இல்லாத தூக்கம் வருது. அதான் நேரத்திலேயே சாப்பிட்டுக்கிறது இல்லையா? 6 மணிக்கு, அதுதான் சரிதான். 6 ம். மணிக்கே 5, 5:30, 6 மணிங்கிறது சரிதான். 6 மணிக்கு ஏதோ ஒரு சைவ உணவு சாப்பிட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். ஆ ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதை அப்படியே மெல்ல மெல்ல அது நீட்டிச்சுக்கிற, அதாவது இடைவெளியில வந்து இடைவெளியில நீரை தவிர வேறு அது அருந்தக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது யாருக்குமே அதுதாங்கய்யா. தெரியும். அப்படிதாங்கய்யா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க சொன்னது மாரி அந்த ஒரு 50 எம்எல் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். அப்படி இருந்தா தான், அப்படி இருந்தா தான் அந்த ஆ. முன்னாட சாப்பிட்ட உணவினுடைய விஷத்தை வெளியேற்றும். அந்த விஷத்தை ம். வெளியேற்றலைன்னா அந்த விஷம் நம்மளை கொண்டு போடும். இல்லைங்க. இப்ப நம்ம முதல்ல இந்த பிரெக்னன்சி சமயத்துல இந்த மாத்திரை மருந்துகள்லாம் குடுக்குறாங்க இல்லையா? ம் ம் ம். அதனோட எஃபெக்ட் வந்து உடம்புல இருக்குங்க இல்லையா? அது போகுறதுக்காகவும் இத வந்து இந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. ஆமா நம்ம அந்த கழிவுகள்லாம் நம்ம உடம்புல ஆமா, அந்த இருக்குங்களாங்கய்யா? உள்ள விஷம். ஆமா, அது போற ம். கொடூர விஷம். உங்களுக்கு என்ன வயசாச்சு? ஆ. எனக்கு வந்து 46 இப்ப ஆரம்பிச்சிருக்குங்கய்யா. குழந்தைகள் எத்தனை குழந்தைங்க? 1 2? 2 குழந்தைங்க தாங்கய்யா. 2 குழந்தைங்க. 2மே சிசேரியன் தாங்கய்யா. ம். சரி, என்ன 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 படிக்கிறாங்களா? என்ன பண்றாங்க குழந்தைகள்? ஓ! ம் ம பொண்ணு வந்து காலேஜ் போறாங்கய்யா. எங்க? கோயம்புத்தூர் சரி. பையன் இல்ல மதுரை தாங்கய்யா. மதுரையில தாங்கய்யா. என்ன படிக்கிறாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்கய்யா. புள்ளியியல். அப்ப இன்னொரு இன்னொரு பொண்ணு, இன்னொரு குழந்தை, அவங்க என்ன? பையன் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்கய்யா. ஓ, ரைட் ரைட். சரி சரி சரி. அவங்களுக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க, இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. இல்ல படிக்கிறாங்கய்யா. அந்த புத்தகத்த படிக்கிறாங்கய்யா. மியூக்கஸ்லெஸ் டயட்ட வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க தாங்கய்யா சொல்லிக் குடுக்குறாங்க. ம் அவர் அர்னால்ட் டேகரோட மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்குங்க இல்லையா? ம் ம் ம். அத அவங்க அதிகமா எனக்கு மேற்கோள் காட்டுறது பசங்க தாங்கய்யா எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறது. ம் 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 என் பொண்ணும், பையனும் அந்த இதுல கொஞ்சம் இதா இருக்காங்கய்யா. ம் ம் ம். சரி சரி. அது அந்த ம். ஃபைனல் ஃபைனல் இங்க தான் வரணும். ஃபைனல்ங்கிறது இந்த புத்தகம் தான். அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? சரிங்கய்யா. என்னங்கய்யா? தமிழ் படிப்பாங்கய்யா. தமிழ் படிப்பாங்கய்யா. தமிழ் படிக்கலைன்னா இது இந்த பொருள் புரியலைன்னா மோக்கஸ்லெஸ் டயட்டுக்கு இலக்கு கிடையாது, அதுல இலக்கு கிடையாது, எய்ம் கிடையாது. இல்லைங்க. நான் வந்து இல்லைங்க. ம். இந்த புத்தகம் படிச்சுட்டேன். அதுல இந்த ஒரு மேற்கோள் காட்டியிருக்காருங்க அது இல்லையா? சரி, அது அது அந்த சரி. புத்தகத்துல ம். தான் அது இருக்கு. சரி, அது அத சரி. வந்து மேற்கோள் படிக்கிறது. அத மட்டும் படிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறேங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அந்த புக்க வாங்கி வச்சிருக்கேங்கய்யா. சரி, நல்லது நல்லது. ரைட் ரைட் ரைட். இந்த புக்கு வாங்கி 1 1/2 வருஷம் ஆச்சு. அது தினம் படிச்சுக்கிட்டு தாங்கய்யா இருக்கேன். இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு தாங்கய்யா அவங்க இருக்கேன். அவங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல, அவங்களுக்கு இதை படிக்க, அவங்க என்ன ஆரம்ப பள்ளி எங்க தமிழ் படிச்சாலும் ஆங்கிலத்துல படிச்சாங்க எல்லாருமே. இல்ல ஆங்கில வழி கல்வி தாங்கய்யா படிச்சாங்க. ஆங்கில வழி கல்வி தாங்கய்யா படிச்சாங்க. ஐஎஸ்சி சிலபஸ்ல படிச்சாங்கய்யா 2 பேருமேவும். அப்ப தமிழே புரியாத. இருந்தாலும் தமிழ் இல்லைங்க. தமிழ் படிச்சுக்கிட்டாங்கய்யா. அவங்களே தமிழ் வந்து கத்துக்கிட்டாங்கய்யா. அப்ப இந்த 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 புத்தகத்துல இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா, உணவு புரியுதுங்க. இல்லாம. நான் வந்து தமிழ் வழி கல்வி இல்லைங்க. நான் தமிழ் வழி கல்விங்கிறதுனால பிள்ளைகளுக்கு வந்து தமிழ மெயினா படிக்கணும்னே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அவங்க தமிழ் நல்லா படிப்பாங்கய்யா.
அதுதான் இந்த ம். தாய்மொழி கேள்வியை ம். மறந்துட்டாவே அது பெரிய சிக்கல் தான். இது எழுத்துக்கூட்டி படிச்சல யார் வேணா படிக்கலாம். தமிழ் வந்து ரொம்ப எளிமையானது. ம். அஹ் ஆமாங்கய்யா. எழுத்துக்கூட்டி படிக்கிற தகுதி இருந்தா அவங்க இது புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க தமிழ் நல்லா படிப்பாங்கய்யா. இல்லைங்க இப்போ வந்து பொதுவா வந்து வெளியில எந்த இடத்துக்கு போனாலும் ஆங்கிலம் கேட்கறாங்க இல்லையா? அது வந்து அவங்க ஈஸியா பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆங்கிலம் தாங்கய்யா கேட்கறாங்க. அப்போ வந்து ஆங்கிலத்த கத்துக்கிட்டு தமிழ்ல வீட்ல சொல்லிக் குடுத்துட்டேங்கய்யா அவங்களுக்கு வந்து. எந்த இதுக்கு போனாலும் இப்ப ஆங்கிலம் தாங்க மெயினா கேட்கறாங்க. அதுல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, நல்லா ஆங்கிலத்திலேயே பேசி அது அது பழகிட்டாங்க அது அப்படின்னு. வணிகம் சம்பாதிக்கிறதுக்கு தானே தவிர அது வணிகத்துக்காக அவன் பண்றான். ஆமாங்கய்யா. இருந்தாலும் வந்து வீட்ல வந்து அவங்க கொஞ்சம் இந்த இது படிச்சுக்கிட்டா நல்லது அப்டின்னதுனால, சரி அதிலயும் போட்டு தமிழையும் நான் கத்துக் குடுத்துட்டேங்கய்யா. அதனால தாங்கய்யா. வேற புரியுது. தப்பால்லாம் இல்லைங்கய்யா. ஆ. அது சரி. அது சரி. ம். தா- ஆ. தாய்மொழி அதாவது அம்மாட்ட இருந்து கத்துக்கிறது தான் தாய்மொழி. அம்மாட்ட இருந்து கத்துக்கிறது தான் தாய்மொழி. அதுக்கப்புறம் ஆமாங்கய்யா. எழுத்து வடிவம் வரணும்னா தமிழ் மொழி தான். தாய்மொழி ஆமாங்கய்யா. ஆமா ஆமா. தாய்மொழி என்பது வேறு, தமிழ் மொழி என்பது வேறு. தாய்மொழிங்கிறது அம்மா சொல்லிக் சரி. கொடுக்கிற தாய்மொழி. அப்புறம் ஆமாங்க. ஒரு எந்த குழந்தையா இருந்தாலும் எழுத்து வடிவம் வரணும்னா அது தமிழ் மொழி தான். உலகத்துல எல்லா குழந்தைக்கும் இது பொருந்தும். ஆமாங்கய்யா. அதுதானங்கய்யா சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழினால தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்டின்றத. அந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்காருங்களையா, இவரு ஆஹ் நம்ம வெங்கடேசன் எழுதியிருக்காரு இல்லையா? எல்லா மொழியும் எழுதியிருக்காரு. எல்லா மொழியும் அழிஞ்சிரும். எல்லா மொழியும் அழிஞ்சிரும். இதெல்லாம் ஆங்கிலம்லாம் அழிஞ்சிரும். ஆமாங்கய்யா. ஆங்கிலம் அழிஞ்சிரும். அதனால எந்த நன்மையும் ஆங்கிலம் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது. ஆங்கிலம் படிச்சா அறிவும் வராது. ஆங்கிலத்துக்கும் அறிவுக்கு சம்மந்தம் ஆமாங்கய்யா. இல்ல. ஆங்கிலத்துக்கும் அறிவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆமா. என்ன அதான் விஷயம். ஆமாங்கய்யா. உண்மதான். இது வந்து அவங்க உணர்றவன யாருங்க? நம்ம குழந்தைக்கு உணர்றதான்னு பார்க்கணும். ஆங்கிலம் படிச்சா அறிவு வரும் எங்காவது சொல்லியிருக்கானா? இல்லவே இல்லையே. அத கரெக்ட்டா சொல்றாங்கய்யா பசங்க. இப்ப இருக்கிற கல்வி வந்து சரியான கல்வி முறையே கிடையாது. வெறும் மனப்பாடமும் இதுவும் தான் எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அறிவு வளர்றதுக்கு ஒண்ணுமே யாருமே சொல்லி தரல அப்படின்னு அவங்களும் அத உணர்ந்து தாங்கய்யா இருக்கிறாங்க. பசங்களே சொல்றாங்கய்யா. வெறும் வந்து நாங்க போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், படிக்கிறோம். அவங்க சொல்றத இது பண்ணிட்டு தான் வர்றோம். எங்கள சுயமா கத்துக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் குழந்தைங்க சொல்றாங்கய்யா. அப்ப அதை உடைக்க சொல்லுங்க. அது உடைக்கணும்னா புதுசா கண்டுபிடிக்க சொல்லுங்க. இப்ப நான் பேசுற விஞ்ஞானத்துல செய்ய சொல்லுங்க. அந்த இது நீங்க வந்து அந்த அந்த இது ஹைட்ரஜன் படிச்சிருக்கீங்க இல்லையா? கரண்ட் ஆமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அது தன்மீன்கள்னு பேரு. அதை செய்ய சொல்லுங்க. செஞ்சுட்டு அறிவாளி ஆகலாம். நான் வேணா சொல்லித் தரேன். அது உடம்பு இப்படித்தான் இயங்குது. இயற்கையை நேச்சரே புரிஞ்சுக்கலாம். இயற்கையே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த முயற்சி பண்றேன். ம். ஆமா. எங்க பையனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நான் சொல்றேங்க. நீங்க அந்த ஜப்பான்ல கூட இப்ப அந்த ம் ஹைட்ரஜன் இத வச்சு தானங்க ட்ரெயின் எல்லாம் இது பண்றாங்க. அவங்க ஆமாமா தான் அத குளிர ஆமா விட்டுறாங்க. ஆ ஆ ஆமா உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான். ஆ, அதை எப்படி இன்னும் ஆ. எளிமையாக்குறது எப்படி? அது வந்து பணக்காரங்கிட்ட மட்டும் இருக்குது. அது வந்து தொழிற்சாலையில மட்டும் இருக்குது. அது எப்படி எளிமையா கொண்டு வரணுங்கிறது நம்ம யோசிக்கணும். அது வந்து பணக்காரத்தன்மை. அந்த இடத்துல தான் அது செய்ய முடியும். ஆனால் நம்ம வீட்டிலையும் ம். செஞ்சு பார்க்கலாங்கிறது இந்த சின்ன ஆராய்ச்சி. ஆராய்ச்சி வந்து சரிங்கய்யா. இதுதான் நம்ம இப்படி கொண்டு வந்தா தான் இதை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது நாம வந்து இது ம். மலிவாக எரிபொருளை நம்ம கொண்டு வர முடியும். மலிவாக மின்சாரத்தையோ மலிவான ஆரோக்கியத்தையும் கொண்டு வர முடியும். மலிவான மின்சாரத்தையும் கொண்டு வர முடியும். ம், ம். இதுதான் சரிங்கய்யா, சரிங்கய்யா. அப்படித்தான் இருக்குது. ஆ. அப்புறம் பாருங்க மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நன்றி. சரிங்கய்யா. நன்றி. வணக்கம்யா.